கடந்த ஆட்சியை விட தற்போது விவசாய பெருமக்கள் கூடுதலாக பால் கொள்முதல் விலை பெறுகின்றனர். கால்நடை பெறுவதற்கான பல்வேறு கடன் உதவிகள் வழங்கி பால் கொள்முதல் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குறும்பேரி பகுதியில் கால்நடை மருத்துவ முகாமை பார்வையிட்டு பின்னர் வெங்கடாபுரம் பகுதியில் கூட்டுறவு நியாய விலை கடையில் ஆவன் பால் உற்பத்தி பொருட்களை விற்பனை துவக்கி வைத்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பின் பால் கொள்முதல் மிகவும் குறைவாக இருந்தது. தற்போது பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக கொள்முதல் 34,000 லிட்டராக அதிகரித்துள்ளது. மேலும் விவசாய பெருமக்களுக்கு கால்நடை பராமரிப்பு வட்டியில்லா கடன், கால்நடை புதியதாக வாங்குவதற்காக கடனுதவி, தாட்கோ உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கு ஊக்குவித்து பால் கொள்முதலை அதிகரிக்க திட்டம் இடப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் அதிகரிக்கும் தருணத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆவன் நிறுவனம் அமைக்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளின்படி பெரிய அளவிலான பால் குளிரூட்டும் சாதனங்கள் நிறுவப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் செயல்படாமல் இருந்த நிறுவனங்களை தற்போது முழுவீச்சில் செயல்பட வைத்திருக்கிறோம். அதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்திலும் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்போது விவசாய மக்களுக்கு நியாயமான விலை, சீரான விலை, மேலும் சரியான நேரத்திற்கு கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு சலுகைகள் மற்றும் கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருவதால் அனைத்து விவசாயிகளும் இந்த கூட்டுறவு சங்கத்திற்குள் வர வேண்டும் என்றும், கடந்த ஆட்சியை விட தற்போது பால் கொள்முதல் விலை அதிகரித்து கூடுதலாக சுமார் 10 ரூபாய் வழங்கப்பட்டு வருவது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜு, நல்லதம்பி, வில்வநாதன் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அடிப்படையில் கிராமப்புற பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பால்வளத்துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதன் விளைவாக பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வேலூர் மாவட்டத்திலிருந்து இது புதிய ஒன்றியமாக பிரிக்கப்பட்ட நேரத்தில் இங்கு பால் கொள்முதல் மிக குறைவாக, அதாவது சுமார் 16,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் அது 34,000 உயர்ந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது இதை இன்னும் மேலும் உயர்த்துவதற்கு இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல கருத்துக்களை பேசியிருக்கின்றோம். நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கால்நடை பராமரிப்பு வட்டியில்லா கடன், கால்நடைகள் புதுசாக வாங்குவதற்கான கடன் உதவி, அதே போன்று தாட்கோ, டாப்செட்கோ போன்ற அமைப்புகள் மூலமாக பல்வேறு மானியத்துடன் கூடிய கடன் உதவி போன்றவையெல்லாம் வழங்குவதற்கு அரசு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு இன்றைக்கு விரிவான விளக்கமான
அறிவுரைகள் நாங்கள் தெளிவாக வழங்கியிருக்கோம். எனவே அது உடனடியாக அவற்றை கடைபிடிப்பார்கள். அதே மாதிரி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அவருடைய ஃபேர் ப்ரைஸ், நியாயமான விலை கிடைப்பதற்கு ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் போன்றவை நம்ம எடுத்திருக்கோம். அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது, இந்த மாவட்டத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே வருகின்ற காலகட்டங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி பெருகவும் அதே போன்று எங்களுடைய கொள்முதல் அதிகரிக்குமான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ புதிய மாவட்டமாக பிரிக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு இன்னும் ஆவின் பாலகம் இங்கே தொடங்கப்படாமல் அதுக்கான இடங்கள் இதெல்லாம் தேர்வு செய்யும். இதுக்கு அது கலெக்டரேட்ல ஒன்று வைக்கணும்னு கேட்டால் அதை பற்றி தானே பேசுது. ஆவின் பால் இல்லை, அதாவது ஆவின் நிறுவனம் சார், ஆவின் நிறுவனம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஆவில்ல நான் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய இருக்கக்கூடிய ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி, எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய மெஷின்ஸுடைய கெப்பாசிட்டி வார அளவுக்கு நம்ம பால் கொள்முதலை கொண்டு வரணும்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இப்போ 38 லட்சம் லிட்டர் பால் ஆவின் கொள்முதல் செய்யக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் கூட அந்த அம்மாபாளையம் தானே, திருவண்ணாமலை அம்மாபாளையம் அது மூடி இருந்தது பால் பவுடர். இன்றைக்கு முழு வீச்சில் அதெல்லாம் செயல்பாட்டிற்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இதை பல மாவட்டங்கள் இப்போ திருப்பத்தூரை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே இப்போ ஆவின் உபபொருட்கள் தயாரிக்கக்கூடிய கட்டமைப்பு ஏற்படுத்துவது நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். இப்போது ஒரு நிமிஷம், இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு சில உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய சில கட்டமைப்புகளை கேட்டிருக்கிறாங்க. அதாவது பல்க் கூலிங் சென்டர், பிஎம்சி பல்க் மில்க் கூலிங் சென்டர், அது நான் உடனடியாக ஒரு சில இடங்களில் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். அது உடனடியாக வந்துடும். இல்லை, கூலிங் சென்டர், சில்லிங் சென்டர். அதே போன்று ஏற்கனவே முன்னால் ஒரு செயல்பட்ட ஒரு சில்லிங் சென்டர் செயல்படவில்லை என்று சொன்னார்கள். அதையும் பார்வையிட்டு நாங்கள் சரி பண்ண போகிறோம். பால் அதிகம் வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம டேரி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஆலோசனை. பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் நம்ம மாவட்டத்தில் ரொம்ப குறைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள். இல்லை, அதை நான் கடந்த காலகட்டத்தில் சில சொசைட்டிகள் போதிய கண்காணிப்பு இல்லை. இந்த ஆண்டு நான் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றேன், நிலையான பொருளாதார தன்மை கொண்ட, அது எக்கனாமிக்கலி வயபிள் கூட்டுறவு சங்கங்கள் என்ற ஒரு கான்செப்ட் நான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அதன் மூலமாக இப்போ நாங்கள் பணியாற்ற தொடங்கிய பிறகு பல கூட்டுறவு சங்கங்கள் நஷ்டத்தில் இயங்குறது லாபத்தில் இயங்க தொடங்கி இருக்கிறது. மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான லிக்விடேட்டட் அல்லது டார்மண்ட் சொசைட்டிஸ், செயல்படாத சொசைட்டியில் செயல்பட தொடங்கி இருக்காங்க. இங்கே அதே போன்று ஒரு 137 லிக்விடேட்டட் சொசைட்டிஸும் ஒரு 8 டார்மண்ட் சொசைட்டிஸும் இருக்குது. அதை உடனடியாக செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கான முறையான உத்தரவுகள் இன்றைக்கு நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம். விவசாய நிதி ஒதுக்கீடு எதிர்வரும் காலங்களில் நல்லா சட்டமன்ற மாற்றப்பட்டிருக்கீங்க. ஏதாவது நிதி ஒதுக்கீடு அதிகமாக எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ எங்களை பொறுத்தவரை இப்போ சொசைட்டி ஆரம்பிப்பதற்கு எல்லாம் பெரிய நிதி தேவையில்லை. ஆனால் கட்டமைப்புகள் ஏற்படுத்துவதற்கு நிதி தேவை. அதிகமான நாங்கள் கட்டமைப்புகள் ஏற்படுத்துவதற்கு நிர்வாகம் துறை தயாராக இருக்கு. நீங்க எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் இன்னைக்கு நிறைய சலுகைகள் ஆவின் மூலமாக இருக்கிறது. நிரந்தரமான விலை, நியாயமான விலை கொடுக்கும், சமயத்துக்கு பேமெண்ட் கொடுக்கும். முன்னால் டிலே 10 நாளைக்கு பேமெண்ட் கொடுக்கும், இன்சென்டிவ் இருக்கு, லோன் இருக்கு, பல விஷயம். அதில் நீங்க விவசாய பெருங்குடி மக்களும் இந்த கூட்டுறவு சங்க கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் எந்தெந்த ஏரியாஸில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ, எந்த செயல்படலையோ அதை செயலாக்கத்திற்கு கொண்டு அவர்களும் இதோட இணைய வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோள் வைக்க எங்களுடைய அலுவலர்கள் அதற்காக பணியாற்றுவார்கள். அந்த கோரிக்கையை வைத்திருக்காங்க. அதுக்கு தீவிரமாக தம்பி, அது இங்க டிஆர் ஆபீஸ் பண்றதுக்கு நாங்க பரிசீலனை பண்ணலாம். அது 25 ஆண்டு காலமா ஒரு பால் சொசைட்டி ஒரு இடம் பெரிய இடம் மூடி இருக்காங்க.
அந்த இடத்த வந்து சீர்படுத்தி அந்த பால் எந்த இடம்? 25 காலமா மூடி வச்சிருக்கீங்க. அது எந்த இடம்? இப்போ நான் வந்து இன்னைக்கு ஆய்வு கூட்டத்துல எந்தெந்த இடங்கள் நமக்கு இருக்குது, என்ன பயன்பாட்டுங்கிறது பற்றிய டேட்டா வந்து எடுக்க சொல்லியிருக்கோம். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம வேக்கன்ட் பிளேசஸ்ல பில்டிங்ஸ் வேணா பில்டிங்ஸ் பண்ணோம், இல்ல கட்டமைப்புகள் பண்ணா பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்துலயே பால் விவசாயிகள் வந்து பாலை கறந்து அங்கேயே விற்பாங்க. அதுதான் அமைச்சரை இல்லை பாக்குறேன். இப்போ பால் வந்து உற்பத்தியாளர் வந்து பாலுடைய விலை வந்து குறைவா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால பால் விலையை உயர்வு வாய்ப்பு இருக்கா சார்? தம்பி நான் ஒரு பெருமையோடு சொல்லுவேன், நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக 3 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டது. இப்போது 3 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கோம். அடிஷனல் 1 ரூபாய் ஊக்கத்தொகை நல்ல குவாலிட்டி தரமான பால் தரவர் கூட கொடுக்கும். அப்போ 3 3 6 1 7 தரமான இப்போ பாலுக்கேற்ற விலை கொடுக்கக்கூடிய ஸ்பாட் டெக்னாலஜி போட்டதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களை என்னிடத்தில் பலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் 3 முதல் 5 ரூபாய் அதில் கூடுதல் கிடைக்கும். எனவே இன்றைக்கு ஆவின் வழங்கக்கூடிய விலை என்பது கடந்த அரசை விட சுமார் 10 ரூபாய் கூடி கிடைக்கக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாகி இருக்குது. அதான் உண்மை. அது வந்து ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கோம்.